எல்லாருக்கும் வணக்கம். தமிழகத்தில் எந்த ஒரு மீட்டிங்க்கும் தயவு செஞ்சு பவன் கல்யாண் என்ற ஒரு சீனியர் ஆக்டர், ஆந்திராவின் துணை முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடாது. ஏனென்றால் ஆந்திராவின் துணை முதலமைச்சர் அங்கேயே சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை. ஆகையால் அத்தகைய முதலமைச்சர்கள் யாரும், அத்தகைய துணை முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் இல்லை, ஒரு வெங்காயம் இல்லை. அவர் வந்து பவன் கல்யாண் வந்து ஒரு பக்கா 420 சனாதானம் பற்றி பேசுகிறாப்படி. சனாதானம் பற்றி பேசுகிறதுக்கு வந்து பவன் கல்யாணுக்கு வந்து தகுதி கிடையாது. விஷயம் என்னென்றால், சனாதானம் என்ற தர்மம் வந்து ஒருத்தனுக்கு ஒரு மனைவி அப்படி இருக்கணும். இவர் 3 மனைவிகளை கட்டிக்கொண்டு சனாதானத்தை பற்றி பேசுகிறார். எந்த தகுதியும் கிடையாது. அத்தகைய ஆட்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது, அனுமதிக்கக்கூடாது கூட. மக்களை ஏமாற்றக்கூடிய ஆட்கள் இவர்கள் எல்லாம். ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கல்யாணம் பண்ணலாம், 3 கல்யாணம் பண்ணக்கூடிய அரசியல்வாதி இவங்கள தான் இருக்க முடியும். ஆகையால் பவன் கல்யாண் இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே வர அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டில் சரியான லீடருங்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் பிஜேபியில் ஹெச் ராஜாவும் சாரும் சரி, அண்ணாமலை சாரும் சரி, சரியான வலிமையான லீடர்கள். ஹெச் ராஜாவும் சரி, அப்புறமா அந்த மதுரை பக்கம் வந்து அவர் சீனிவாசன் சாரும். ஏன்னா அது அவருடைய பேச்சாற்றல் எல்லாம் நல்லா இருக்கு. இவர் ராஜா சாரும், ஹெச் ராஜா சாரும் பேச்சாற்றல். ஏன்னா இவர்களே நம் தமிழ்நாட்டில் வந்து இவர்களே வலிமையான லீடர்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்தால் தான் பிஜேபி. பவன் கல்யாண் ஒரு பக்கம் புரோக்கர் கல்யாண், அவ்வளோதான். அவர் புரோக்கர் வேலை பார்க்க சொன்னால் பண்ணுவாப்படி. ஆகையால் இனிமேலாவது பவன் கல்யாணம் வந்து நல்ல லீடர்கள் இருந்தால் வர வைக்கலாம். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நல்ல லீடர்களை வர வைப்பது என்பது தவறு கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற லீடருங்க அங்கே போகணும், அங்கே இருக்கக்கூடிய லீடர்கள் இங்கே வர வேண்டும். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டார். அதாவது பொய்யான அறிக்கை வந்து நம்ம முன்னேற்றத்துக்காக ஒரு பொழுதும் பொய்யான அறிக்கைகளை விடக்கூடாது. சில பொய்யான அறிக்கைகளை விட்டு மக்களை நம்பி ஏமாத்தினார். ஏன்னா இன்னும் ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய 1 வருடம் ஆக போகிறது. இதுவரையில் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. அத்தகைய அரசியல்வாதிகளை தயவு செஞ்சு, அவருக்கு வந்து சனாதானம் பற்றி பேசுறதுக்கு வந்து அருகதை கிடையாது. சனாதானம் என்ன என்றால் தர்மம் வழியில் நடக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் பேசலாம். ஹெச் ராஜா சாரும் சரி, அண்ணாமலை சாரும் சரி, இவர்களெல்லாம் பேசக்கூடிய தகுதிகள் இருக்கிறது. ஆகையால் தமிழக மக்களே, நன்றி, வணக்கம். அவருடைய அரசியல் ஆந்திராவில் வைத்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே இங்கேயும் வந்து மக்களை ஏமாற்றாதீர்கள். நன்றி, வணக்கம்.